Hello viewers, welcome to Success Squad IAS Academy. நம்ம இந்த ஆப்டிடியூடு சீரீஸில் ஆல்ரெடி ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் சாப்டர் போட்டிருந்தோம், பெர்சன்டேஜ் போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 டைப் ஆஃப் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 5 டைப் ஆஃப் சம்னா 5 மாடல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு மாடல்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப பேசிக்காக உள்ளது. அதாவது சில ஃபார்முலாஸ் நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருந்துருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை பேஸ் பண்ணி, அதாவது ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் அண்டு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக சம்ஸ் போக போக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பெர்சன்டேஜ் சாப்டர். இந்த பெர்சன்டேஜ் சாப்டர் நம்ம ஆல்ரெடி 4 பார்ட்ஸாக வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெர்சன்டேஜும் சரி, ரேஷியோ ப்ரொப்போர்ஷனும் சரி, 2 சாப்டருமே நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த 2 சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்டு மற்ற சாப்டர்ஸில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி அந்த சாப்டராக இருக்கட்டும், இல்லை ஏரியா வால்யூம் பேஸ் பண்ணி உள்ள சாப்டராக இருக்கட்டும், இல்லை டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இது எல்லா சாப்டர்லேயும் நம்ம இந்த பெர்சன்டேஜையும் சரி, ரேஷியோ ப்ரொப்போர்ஷனையும் சரி, இதில் உள்ள கான்செப்ட்ஸை நம்ம இந்த சாப்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர்சன்டேஜை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சம்மு. 2வது டைப் ஆஃப் சம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டில் எனக்கு லாஸ் ஆகுது, ஒரு ப்ராடக்டில் ப்ராஃபிட் அடையுது. ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ் இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது டைப் 2. டைப் 3 சம் டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் வரும். நெக்ஸ்ட் டிஸ்ஹானஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நான் சம்ஸ் வரும்போது நான் இந்த டைப்ஸ் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு 5 டைப் இருக்குதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. இந்த டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம் அப்படின்றது தெரியும். செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம விற்கிற விலை. சரியா? விற்கும் விலை அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா உண்மையான விலை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அடக்க விலை, மோஸ்ட்டாக அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வாங்குற விலை, நம்ம இந்த விலைக்கு தான் வாங்கியிருக்கிறோம், இந்த விலைக்கு விற்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம வாங்கின விலை, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம விற்கிற விலை, கடையில் விற்கிற விலை அப்படின்றது தான் மீனிங். எல்லாருக்குமே தெரியும் அது. இப்போ கொஸ்டினில் இது விற்கும் விலை, இது அடக்க விலை, இல்லைன்னா உண்மையான விலை, இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ ப்ராஃபிட்னா லாபம், இதுனா நஷ்டம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலாம் இல்லாமல் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், பர்சன்டேஜ் இது யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சம்ஸையும் பார்க்க போகிறோம். சரியா? இது எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஒருவர் ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் எவ்வளோ? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு? 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னும் போது வாங்குற விலை அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ், விற்கிற விலை அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். சரியா? ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இதை வச்சு நம்ம லாபம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 220 மைனஸ் 200. ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது? 20 ரூபா. ஸோ ப்ராஃபிட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது 20 ரூபா. அது நம்ம 6வது 7வது மேக்ஸோட முடிஞ்சு. சரியா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா, ஸோ பெர்சன்டேஜ் சாப்டர் நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு சில பேசிக் விஷயம் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த மாதம் என்னுடைய சேலரி 10,000 ரூபா, அடுத்த மாதம் எனக்கு 15,000 ரூபா உயர்த்தி தர்றாங்க அப்படின்ற போது எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இங்கே சேலரி உயர்த்தி தந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5,000 டிவைடட் பை இங்கே ஒரு பேஸ் வேல்யூ, ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ டிவைடில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அப்போ இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ அப்படின்றது எதை பொறுத்து நம்ம பார்க்குறோமோ, எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அந்த வேல்யூ தான் நம்ம கீழே போடணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்னோடது, ப்ரீவியஸ் மந்த்னோடதை கீழே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் லாஸ் சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே பேஸ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது இல்லை எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ எப்போவுமே வந்துட்டு நமக்கு பேசிக்கான விஷயம் பேஸாக யூஸ் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் வேல்யூவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த காஸ்ட் ப்ரைஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 200. இந்த காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோ இருக்குது, ஸோ அதை வந்து பெர்சன்டேஜில் போட்டோம்னு சொன்னால் அதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதை வந்து கான்செப்சுவலாக சால்வ் பண்ணுறது. சரியா? ஸோ எப்போவுமே டினாமினேட்டரில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 அடித்தோம்னா 10ன்னு வரும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ 10% வரும். சரியா? அந்த இன்ட்டு 100 அப்படின்றது பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 100. ஸோ இதே ஃபார்முலா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணோம்னு சொன்னால் இந்த ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதை வந்து ஃபார்முலாவாக மனப்பாடம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறவங்க சால்வ் பண்ணுவாங்க. இல்லை எப்போவுமே வந்துட்டு இப்போ டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கணும், ஏன்னா அதான் ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து டினாமினேட்டரில் வச்சுட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி நியூமரேட்டரில் போடுங்க. இதே லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை நியூமரேட்டரில் போடுங்க. ஸோ மேலே உள்ளது மட்டும்தான் மாறும், டினாமினேட்டரில் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும். சரியா? அப்போ இன்ட்டு 100 போட்டால் நமக்கு அந்த பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒருவர் ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 180 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளோ? இது பார்த்தோன்னே நமக்கு வந்துட்டு இது நான் 200 ரூபாய்க்கு வாங்கி 180 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். பார்த்தோன்னே நமக்கு லாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை கண்ணால் பார்த்து எவ்வளோ லாஸ் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரியா? எப்போவுமே வந்து லாஸ் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான். சரியா? ப்ராஃபிட் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தோன்னே எவ்வளோ நஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, 20 ரூபா. இப்போ நஷ்ட சதவீதம் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த நஷ்டம் வந்து காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு இன்ட்டு 100 போடுவோம். ஸோ அதே தான் வருது. சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு மாறுறது என்னது, நியூமரேட்டரில் போன சம்மில் ப்ராஃபிட் போட்டிருந்தோம், இந்த சம்மில் லாஸ் போட்டிருக்கிறோம். டினாமினேட்டரில் வந்துட்டு போன சம்லையும் சரி இந்த சம்லையும் சரி காஸ்ட் ப்ரைஸ் தான் போட்டிருக்கிறோம். சரியா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இது எப்பயுமே மாறாது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் அடக்க விலை 1200 ரூபாய். சரியா? ஸோ 1200 ஒரு பொருளினுடைய அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ். சரியா? அதனுடைய லாபம் சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 20%, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 20% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ விற்ற விலை என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஃபார்முலான்னு மட்டும் சொல்ல போகிறேன். இதில் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குதா, மொத்தம் 3 இருக்குதா. ஸோ இந்த 3ல் ஏதாவது 2 கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துருவாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ 3ல் 2 கொடுத்து 3வது 1 என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து டேரெக்டாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி சால்வ் பண்ணுறதும் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ அதே தான் இது. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்களா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்களா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா என்ன, 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ என்ன, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரியா? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது இல்லாமல் கான்செப்சுவலாக லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கான்செப்சுவலாக அப்படின்ற போது எப்போவுமே ரெஃபரன்ஸாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோம், காஸ்ட் ப்ரைஸை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படின்ற போது இதுலேருந்து தான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போகிறோம், இதுலேருந்து தான் லாஸும் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எப்போவுமே 100%. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் 100%. நம்ம பெர்சன்டேஜ் சாப்டரில் என்ன பண்ணியிருப்போம், 100% தான் பேஸ் வேல்யூ. ஸோ எவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ, இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம எப்படி போட்டிருப்போம், 120% போட்டிருப்போம். 55% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 155% போட்டிருப்போம். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன போட்டிருப்போம், 100 - 10 90%. ஸோ 85 75 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
இந்த 100 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த 100% அப்படின்றது இங்கே காஸ்ட் ப்ரைஸ். இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அது வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 10% அப்படின்னா 100 + 10 110% தான் வந்து நமக்கு, அதாவது ப்ராஃபிட் அப்படின்றது இதில் கூட்டணும். சரியா? ஸோ 110 அப்படின்றது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட்னா ஆட் பண்ணணும். இந்த ப்ளஸ் 10% 20% அப்படின்றது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா? லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற போது மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%ன்னு நமக்கு தெரியும். அது எவ்வளோ? 1200 ரூபா. இப்போ லாப சதவீதம் வந்துட்டு 20%ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? லாப சதவீதம் 20% அப்படின்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% கூட்டணும்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கும்? 100 + 20 அப்படின்னா 120%. 120% அப்படின்றது இங்கே என்னது? நம்ம விற்கிற விலை, செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது என்னது? நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், அது கூட நான் 20 ரூபா சேர்த்து விற்றேன் அப்படின்னு சொன்னால் அதான் வந்து நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா? அப்போ இந்த 20 ரூபா அப்படின்றது தான் நம்மளுடைய லாபம். சரியா? அப்போ அதே மாதிரி சதவீதத்தில் சொல்லும் போது காஸ்ட் ப்ரைஸுடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது 100%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அது கூட ஆட் பண்ணோம்னு சொன்னால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இது புரிஞ்சா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எப்போவுமே 100% தான். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 20%ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இங்கே கொஸ்டினில் 20%ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விற்கிற விலை தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ விற்கிற விலை அப்படின்றது எத்தனை? 120%. ஸோ அப்போ இது வந்து நம்ம பெர்சன்டேஜ் சாப்டரில் பார்த்தோமா, அந்த பாக்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு 100% 1200 ரூபா அப்படின்னா 120% எவ்வளோ? ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்றத சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? நம்ம இங்கே வந்து எந்த ஃபார்முலாமே யூஸ் பண்ணல. நான் பேசிக்காக சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஞாபகம் இருந்தாலே போதும். சரியா? காஸ்ட் ப்ரைஸ்னால எப்போவுமே 100% தான். ஸோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ கூட்டுறோமோ அது எல்லாமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ், எவ்வளோ கழிக்கிறோமோ அது எல்லாமே லாஸ் பர்சன்டேஜ். சரியா? ஸோ இந்த அந்த காஸ்ட் ப்ரைஸ் 100% கூட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி போட்டோம்னு சொன்னால் அது வந்து செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி லாஸ் ஏற்படும் போது சப்ராக்ட் பண்ணி போட்டால் அதுவும் செல்லிங் ப்ரைஸ் தான். சரியா? நம்ம விற்கிற விலை எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணும்போது விற்கிற விலை வந்து எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து லாபமோ நஷ்டமோ அந்த சதவீதத்தை லாபமாக இருந்தால் ஆட் பண்ணி போடணும், நஷ்டமாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி போடணும். அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸினுடைய பர்சன்டேஜ். ஸோ கிளியராக இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் சம் நம்ம அடுத்தடுத்த சம் போடும்போது இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதில் பாருங்க, ஒரு பொருளின் விற்கிற விலை அப்படின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. நஷ்டம் வந்துட்டு 10% கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடக்க விலை என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எப்போவுமே 100%. அந்த 100% அப்படின்றது நமக்கு தெரியல, அதுதான் எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது என்ன சொன்னேன், இந்த 100%ல இருந்து ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? நஷ்டம். ஸோ லாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. லாஸ் எவ்வளோ? 10% வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 100லேருந்து 10 கழிச்சா எவ்வளோ? 90%. இப்போ 90%னுடைய விலை தான் என்னது? 540 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸினுடைய விலை தான் கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ்? 90%. அப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா பாக்ஸ் மெத்தடில்? 90% 540 அப்படின்னா 100% எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ற போது 90 × எக்ஸ்ன்னு வரும். 90 × எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 540. சரியா? ஸோ அப்போ ஒரு ஜீரோ கேன்சல். 9 6 are 54. அப்போ 100 × 6 வந்து 600. சரியா? 600 அப்படின்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ். சரியா? சாரி, காஸ்ட் ப்ரைஸ். நான் ஒரு பொருளை வந்து 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு 540 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்ற போது எனக்கு நஷ்டம் அடையுது. எவ்வளோ நஷ்டம் அடையுது? 60 ரூபா நஷ்டம் அடையுது. ஸோ அது எத்தனை சதவீதம்? 600ல் 60 அப்படின்றது 10%. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். சரியா? அது புரிஞ்சா? ஸோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு கடிகாரத்தை ரூபாய் 1140க்கு விற்கும்போது, ஸோ விற்கும்போது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், 5% நஷ்டம் ஏற்படுதான். சரியா? 5% நஷ்டம், லாஸ் பர்சன்டேஜ் வந்து 5%. இப்போ அதே 5% லாபம் ஏற்படணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்? இப்போ நான் 1140 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 1140 ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு லாஸ் தான் ஏற்படுது. சரியா? அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு
5%. இப்போ இதே நான் வந்து 5% லாபம் இருக்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் 5% நஷ்டத்துக்கு வித்தேன்னு சொன்னா, எனக்கு செல்லிங் பிரைஸினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்? இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு நம்ம 100% சொல்லுவோம். அப்போ அந்த காஸ்ட் பிரைஸ்லேருந்து லாஸ் அப்படின்னா நம்ம கழிக்கணுமா? அப்போ 100லேருந்து 5 கழிச்சோம்னு சொன்னால் நம்மளுடைய செல்லிங் பிரைஸினுடைய பெர்சன்டேஜ் கிடைக்குமா? ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 1140 அப்படின்றது எத்தனை சதவீதம்? 100 - 5 95%. சரியா? ஸோ இப்போ அதே நான் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு நான் விற்கணும். ஸோ விற்கிறதுனால என்னுடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க? 5% இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 5% அப்படின்னா நான் அந்த 5% எதுலேருந்து நான் ஆட் பண்ணுவேன்? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 100 கூட தான் நான் இந்த 5 ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, இந்த காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் 100 + 5ன்னு போட்டால் 105%. சரியா? ஸோ அப்போ நான் 5% நான் லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னா எவ்வளோ ரூபா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு 105% எவ்வளோ ரூபா அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். சரியா? எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் சாப்டர் வச்சு தான் நான் வந்து இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் சாப்டர் நடத்துனது. சரியா? நெக்ஸ்ட் சம்மு. ஒரு பொருளை வந்துட்டு 250 ரூபாய்க்கு விற்கும்போது, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இது 10% லாபம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க 10% அப்படின்னு. ஸோ அந்த பொருளை வந்துட்டு 2575க்கு 575 ரூபாய்க்கு விற்றோம்னு சொன்னால் நமக்கு எத்தனை லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து 750 ரூபாய்க்கு விற்றேன்னு சொன்னால் என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%. சரியா? ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ப்ராஃபிட் வந்து 10%. இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆடோ சப்ராக்டாக பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100%ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா? ஆப்வியஸாக ப்ராஃபிட்ன்ற போது ஆட் பண்ணணும். அப்போது 110%. 110% அப்படின்றது என்னது? 750 ரூபா அப்படின்றது தான் 110%. இப்போ அதே நான் வந்து 2575க்கு விற்றேன்னு சொன்னால் எனக்கு எத்தனை சதவீதம் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எத்தனை சதவீதத்துக்கு நம்ம விற்கிறோன்றது தெரியாது. ஸோ எக்ஸ்னே வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2750 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 2575 இன்ட்டு 110. சரியா? இப்போ இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இதை வந்து 11 டேபிள் அடிக்கலாம். ஸோ 11 டேபிள் அடித்தா 2 11s are 22, ரிமைண்டர் 5 வரும். ஸோ 5 11s are 55. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இது அடித்தோம்னு சொன்னால் 125 is 25. அடுத்து ஒரு 0 போட்டு 325 75. சரியா? ஸோ நீங்கள் வந்து 5 டேபிளில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட அடித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது? 103%. இந்த 103% அப்படின்றது எனக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ். சரியா? என்னோட விற்கிற விலை அப்படின்றது 103%. நான் வந்து 2750 ரூபாய்க்கு விற்றா நான் 110% வைக்கிறேன். அதாவது 10% ப்ராஃபிட். அப்போ நான் 103% விற்றேன்னு சொன்னால் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 3% ப்ராஃபிட். சரியா? அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு 103 100 விட அதிகமாக வந்ததுனால நான் 3% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வியாபாரி ஒரு பொருளை 20% நஷ்டத்தில் விற்கிறார். சரியா? அதாவது லாஸ் பர்சன்டேஜ் 20% லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரூபாய் 100 அதிகமாக விற்றால், நான் விற்கிற விலையை விட 100 ரூபா அதிகமாக விற்றேன்னு சொன்னால் எனக்கு 5% லாபம் கிடைக்கும் அப்படின்ற போது என்னுடைய அடக்க விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 20% நஷ்டத்தில் நான் விற்கிறேன் அப்படின்ற போது என்னுடைய விற்கிற விலை எத்தனை சதவீதம் இருக்கும் பர்சன்டேஜ்? ஸோ 100 - 20 அப்படின்ற போது 80%ல் நான் விற்கிறேன். சரியா? இப்போ இதே நான் வந்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் விற்கிறேன்னு சொன்னால் எனக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைக்குமா? 5% லாபம் கிடைக்குமா? அப்போ லாபம்ன்ற போது இந்த காஸ்ட் ப்ரைஸ் 100 கூட தான் எக்ஸ்ட்ரா 5 நான் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 கூட 5% ஆட் பண்ணணும்னு சொன்னால் 105%. இது என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ எனக்கு 105% கிடைக்கும். ஃபஸ்ட்டு 80% இருந்த செல்லிங் ப்ரைஸ் விற்கிற விலை 105% கூடிருச்சு. எப்போ கூடுச்சு? நான் 100 ரூபாயை ஆட் பண்ணும்போது கூடுச்சு. அதாவது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கும் போது கூடுச்சு.
ஸோ அப்போ இதுக்கும் இந்த 80க்கும் 105க்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ், அந்த பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25%. ஸோ அப்போ இந்த 25% தான் இந்த 100 ரூபா அப்படின்றத நம்ம சொல்லிடலாமா? புரியுதா? இப்போ இந்த ரெண்டுக்கும் பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 25%. ஸோ அப்போ எப்போ இந்த 25% கூடுது, நான் இந்த 100 ரூபாயை எக்ஸ்ட்ரா வச்சு விற்கும் போது கூடுது அப்படின்ற போது இந்த 25% தான் 100 ரூபா அப்படின்ற போது அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 100% தான் காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோமா? ஸோ இப்போ 100% எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 25% எப்போ 100% ஆகும்? நம்ம இன்ட்டு 4 போட்டோம்னா 100% ஆகும். அதே மாதிரி 100 வந்து இன்ட்டு 4 போட்டால் நமக்கு x = 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 400 ரூபாய் இந்த இடத்துல. சரியா? நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இது வந்து பேசிக்காக நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிக்கான ஒரு மாடல்ஸ் சம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா ஒரு டீகோட் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைகளின் விலைக்கு சமம். சரியா? அதாவது price of 10 chairs is equal to price of 4 tables. நான் சேருடைய விலை வந்துட்டு சீனே வச்சுக்கிறேன். 10 சேருடைய விலை ஈக்குவல் டு 4 டேபிளுடைய விலை. சரியா? 10c = 4t அப்படின்னு வச்சுக்க போகிறேன். அதே 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேசைகள் சேர்த்து அதனுடைய விலை வந்து 4000 ரூபா. ஸோ அப்போ இதை எப்படி எழுத போகிறோம்? 15 சேர் ப்ளஸ் 2 மேசைனா 2 டேபிள். சரியா? ப்ரைஸ் ஆஃப் 15 சேர்ஸ் அண்ட் 2 டேபிள்ஸ் ரெண்டையும் சேர்த்த விலை என்னது? எனக்கு 4000 ரூபாய். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல? 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேசைகளின் மொத்த விலை 12 சேர்ஸ் அண்ட் 3 டேபிள்ஸ்னுடைய விலை 12 சேர்ஸ் ப்ளஸ் 3 டேபிள்ஸ் சேர்த்த மாதிரி அதனுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சேருடைய விலை எவ்வளோ, ஒரு டேபிளுடைய விலை எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம டீகோட் பண்ணணுமா? ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே பாருங்க 2 டேபிள் இருக்குது, இங்கே வந்து 4 டேபிள்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 டேபிளில் நம்மளால் 2 டேபிளுக்கு மாற்ற முடியுமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னு சொன்னால் 5 சேர் ஈக்குவல் டு 2 டேபிள்ஸ்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 2 டேபிளுடைய விலை எதுக்கு சமமாக இருக்குது? 5 சேருக்கு சமமாக இருக்குது அப்படின்ற போது இந்த ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் போட்டிருக்க பாருங்க. ஸோ அப்போ அதை வந்து எப்படி மாற்றலாம் நம்மளால்? 15 சேர் ப்ளஸ் 2 டேபிளுக்கு பதிலாக 5 சேர்னு நான் எழுதிக்க போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கல இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எடுக்கிறேன். 2 டேபிளுக்கு பதிலாக 5 சேர் ஈக்குவல் டு 4000. ஸோ அப்போ 15 + 5 20 சேர். 20 சேர் ஈக்குவல் டு 4000 ரூபா அப்படின்ற போது ஒரு சேரனுடைய விலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அப்போ இந்த ஒரு சேரனுடைய விலை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 0 0 கேன்சல், 2ஆல் அடித்தா 200. இப்போ ஒரு சேரனுடைய விலை வந்து 200. இப்போ இந்த 200 கொண்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 5c ஈக்குவல் டு 2t இருக்குதா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்கு பதிலாக 200 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு டேபிளுக்கான விலை எவ்வளோ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு டேபிளுக்கான விலை இருக்குது, ஒரு சேருக்கான விலை இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த 12c ப்ளஸ் 3t 12 சேரு ப்ளஸ் 3 டேபிள் இதனுடைய விலை என்னன்னு கேட்டுருக்குறாங்க இல்லையா? இதில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ அதை சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எது ஏபிசிடி எது எந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு. ஸோ அதான் வந்து பேசிக்கான சம்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேசிக்கான மாடலை தாண்டி கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு நான் வந்து தர்றேன். சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இதை விட இது ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கூடி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் IAS Academy.